ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரித்தூஸ் குல்ஃபி. இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு சேனல் இருந்துச்சு. டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். எதுக்காக இந்த சேனலில் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது என்னோடய செகண்ட் சேனல். எனக்கிட்ட ஆல்ரெடி ஒரு சேனல் இருந்துச்சு, ரித்தூஸ் டைரின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டுகிட்டே வந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே வியூஸும் அதிகமாக ஓரளவுக்கு போச்சு. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆனாங்க. பட் சடனாக சம் பர்சனல் ரீசன்ஸால் என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது என்ன பர்சனல் ரீசன் எதனால் நான் யூடியூப் சேனல் அது குவிட் பண்ணிட்டேன். ஏன் ஃபர்தராக வீடியோ போடலாம் அப்படின்றது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த சேனல் நான் ஏன் பர்பஸாக அகெயின் நான் எதுக்கு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எனக்கு 2 பாப்பா இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக என்னுடைய இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னோடய டே பாப்பாங்களை பார்த்துக்கணும், பாப்பாங்க கூடவே இருக்கணும். அகெயின் அப்படி சுற்றி 24 ஹவர்ஸும் பாப்பாங்க கூட இருக்கணும். என்னுடைய தாட்ஸ், என்னுடைய இதுவெல்லாம் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல. மெயினாக நம்ம ஒரு டுட்லர் மாமா இருந்துட்டு, ஒரு நியூ பார்ன் மாமா இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நிறைய பேர்த்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். நம்மள மாதிரியே எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம நினைக்கிறது கரெக்டாக தப்பா இல்லை, அகெயின் நமக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, மோஸ்ட்டாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண பீப்புள்ஸே இல்லாத மாதிரி எனக்கு மோஸ்ட்டாக திங்க் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இந்த சேனலை நான் அகெயின் ஓப்பன் பண்ணேன். எனக்கு மோஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ண பிடிக்கும் பீப்புள்ஸ் கூட. பட் இப்போ என் 2 பாப்பாங்க பிறந்ததுலேருந்து என்னால் அவ்வளோவா யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. கால் பண்ணி யார்கிட்டையும் பேச முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு எதுக்குமே போக முடியல. ஸோ இந்த வீட்டிலேருந்து நம்ம எப்படி பண்ணலாம், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் சொல்லலாம், ஏதோ எனக்கு தெரிஞ்சது நம்ம என் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ என்னுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது, ஸோ என் லைஃப் ஸ்டைல் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால தான் மெயின் பர்பஸ் தான் இந்த வீடியோவே நான் இந்த சேனலே நான் ஓப்பன் பண்ணேன். சேனலில் நீங்கள் என்னென்னலாம் இந்த ரித்தூஸ் குல்ஃபி அப்படின்ற சேனலில் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்கன்னா, எங்கள் பாப்பாவோட டே டு டே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அகெயின் என்னோடய பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூலிங் இப்போ தான் போகிறாங்க, ப்ரீகேஜி போகிறாங்க. ஸோ அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குது, நான் அவங்களுக்கு என்னென்னலாம் இது பண்ணுறேன், லைக் குக்கிங் அண்டு நான் பண்ணுற சில திங்ஸ் என்னென்னலாம் நான் பண்ணுறனோ, என்னோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அந்த பற்றி பார்க்கறது தான் இந்த சேனல் நான் முக்கியமாக ஓப்பன் பண்ணேன். முக்கியமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் இருந்த ரித்தூஸ் டைரி அப்படி அந்த சேனல் இருந்த ஃபோன் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமால் பிளாக் ஆகிடுச்சு. தண்ணியில் விழுந்து போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்னால் மெயில் ஐடி கொடுத்து ரெக்கவர் பண்ண முடியல. சம் இஷ்யூஸால் அது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஐடியும் போயிடுச்சு, அப்படியே எல்லாமே டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் இப்போ திருப்பி என்னையே நான் ரீபில்ட் பண்ணிக்கணும், என்ன நானே ஓகே யார் நீ அப்படின்றத நானே எனக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வளவலன்னு பேசலை. இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ண மெயின் ரீசன் 3 தான். ஒன்று, என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைலை எல்லா கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் திங் என்னுடைய லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றத அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு 4 பேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். தேர்டு என்னுடைய பாப்பாங்களோட மெமரிஸ். இப்போ அவங்க அப்போ என் பெரிய பாப்பா வளரும் போது நான் அவ்வளோவா இந்த சோஷியல் மீடியாலலாம் இல்லை, எதுவுமே இன்ஸ்டாவில் கூட இருப்பேன். பட் ஜஸ்ட் செக் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது அப்படி தான். பட் ஒரு பாப்பாவுடைய சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் அப்படிலாம் நான் எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணல. அகைன் என்னோட செகண்ட் பாப்பா பிறந்தாங்க, அதையாச்சும் நான் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது முடியல. ஸோ இனிமையாச்சும் அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ், அவங்களுடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸு எல்லாமே நான் கேப்சர் பண்ணி அழகாக அவங்களுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரெஷியஸான ஒரு மூமெண்ட்ஸ். அவங்க பெரிய பொண்ணு ஆகிட்ட பிறகு அவங்க பார்ப்பாங்கல்ல, 2 பாப்பாங்களும் நம்ம எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நம்ம நடந்திருக்கோம், நம்ம பர்த்டே எப்படி போச்சு, நம்ம ஸ்கூல் எப்படி போயிருக்கோம், நம்ம இப்படி அடம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அவங்களோட சின்ன ஏஜ்லேருந்து அவங்க அப்போ வளர வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே நான் டாக்குமெண்ட் பண்ணி
உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து நான் அந்த சேனல் வந்து என்னோட பழைய சேனல் டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் இதுதான் வரும். என் பாப்பாங்களுடைய டே டு டே லைஃப் ஸ்டைல், என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல், என்னுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா ஒரு ஹாப்பி சேட் எல்லா நியூஸுமே இந்த சேனலில் வந்து வரும். முக்கியமாக எங்கள் பாப்பாங்களோட க்ரோத்தை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 1 இயர் கிட்ட வந்து ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி பேசுறது. ஸோ வந்து கொஞ்சம் லேக் இருக்கும். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் ஃபர்தராக வர வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு என்னோட வீடியோ குவாலிட்டி, கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.